ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் தான். இது வந்து நான் போட்டோ போட்டிருந்தேன், நிறைய பேர் இது என்ன அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. ஸோ இதை தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம். இது என்ன அப்படின்னு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், பட் நான் வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை அன்பாக்ஸ் பண்ணி என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க, இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், எதுக்காக இதை பர்ச்சேஸ் பண்ணோம், எங்க பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Fantech பிராண்டட் ஒரு கீபோர்ட் மவுஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீபோர்டையும் மவுஸையும் ரெண்டையும் ஒண்ணா வச்சிருக்க ஒரு மவுஸ் பேட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். உண்மைக்குமே வந்து நான் இது வாங்குறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒயிட் கலர் டேபிள் ஒன்று தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நான் கை வச்சு ரொம்பவுமே அழுக்காகிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மவுஸ் பேட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ மவுஸ் பேட் வாங்கும்போது ஒரு 6GB கலர்ஸ் இருக்க மவுஸ் பேட் வாங்கினா இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக Fantech அப்படிங்கிற பிராண்டில் நான் வாங்கின மவுஸ் பேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MPR 800S அப்படிங்கிற லார்ஜ் RGB கேமிங் மவுஸ் பேடை தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 3959 ரூபாய்க்கு நம்மளுக்கு டராஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நான் இதை வவுச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு வந்த பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3800 ரூபாய்க்கு இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ டராஸ்ல எப்படி வவுச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ வந்து கட்டாயம் பாருங்க. ஸோ அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் இதை வந்து இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த மவுஸ் பேடை பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 15 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா 18 எனக்கு வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. 3 நாளில் வந்து எனக்கு வந்து இது வந்து டெலிவர் ஆகிருச்சு. ரொம்பவுமே குயிக்காக வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மவுஸ் பேட் அன்பாக்ஸ் பண்ண முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மவுஸ் பேட் தான் இது. ஸோ இந்த மவுஸ் பேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ண மவுஸ் பேட். இது வந்து சாதாரண மவுஸ் பேட், RGB லைட்லாம் இருக்காது. பட் இந்த மவுஸ் பேடும் நல்ல மவுஸ் பேட் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடியோ வந்து இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த RGB மவுஸ் பேடை வந்து செலக்ட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா Fantech பிராண்ட் அப்படிங்கிறது கேமிங்காகவே நிறைய அக்சசரிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய இந்த மவுஸ் பேடை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பபல் ரேப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பபல் ரேப்பை வந்து ஃபர்ஸ்டா ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பபல் ரேப் ஓப்பன் பண்ணிட்டோம். பபல் ரேப் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் Fantech அப்படிங்கிற பிராண்ட் லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மவுஸ் பேடை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மவுஸ் மட்டும் வைக்கிறதுல மவுஸோட கீபோர்டும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து Fantech லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. அது பிறகு மவுஸ் பேடை வந்து போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா MPR 800S அதாவது இதுல மாடல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. Firefly அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் க்ளோத் RGB மவுஸ் பேட். ஸோ இதை தான் நம்மளுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து டராஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுல இருக்க இன்னும் சில கீ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. RGB லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு பட்டன்ஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நான் சிலிக் ரப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RGB இலுமினேஷன் எட்ஜ் அதாவது ஃபுல்லா ஸ்ட்ரிப்ல ஃபுல்லா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா RGB அந்த ஸ்ட்ரிப் வந்து இருக்கும். அதுக்கு பிறகு கீழே நிறைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் பாக்ஸில் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டேப் வந்து ஒட்டியிருக்காங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணலாம். மேலே 2 டேப் மட்டும் ஒட்டியிருந்தாங்க. அந்த டேப்பை ரிமூவ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மவுஸ் பேட் தான் கொடுத்துருக்காங்க. மவுஸ் பேட் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பெரிய மவுஸ் பேட் ஒன்று தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவுமே நல்லா இருக்கு. இதை வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் நம்மளுக்கு வந்து வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வாரண்டி கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவு விஷயங்கள் தான், நம்மளுக்கு வேற எதுவுமே கொடுத்துல. மவுஸ் பேட்ல மேலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோலர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 14 மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது கூடயே இந்த மவுஸ் பேட்ல லென்த் அண்ட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 தரம் 30 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா க்ளோத் எடிஷன் தான் நம்மளுக்கு வந்து இந்த மவுஸ் பேட்ல வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரப்பர் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயே பார்த்தீங்கன்னா Fantech அப்படிங்கிற அவங்களுடைய லோகோ வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து LED ஸ்ட்ரிப் வந்து போகிறது உங்களுக்கு பார்க்கலாம். சைட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு LED ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிளுக்கு இதை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஒரு அழகு வந்து நம்மளுக்கு வருது.
ஸோ டேபிளில் நீங்கள் இந்த ஒரு மவுஸ் பேடுக்கோ கீபேடுக்கோ ரெண்டுக்கும் ஒன்றா ஒரு மவுஸ் பேட் தேடுறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ரொம்பவுமே நல்லா யூஸ் பண்ணி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. உங்களுக்கு வேணும்னா இதில் இருக்க RGB லைட்டை கூட ஆஃப் பண்ணலாம். எல்லாமே கண்ட்ரோலர் மூலமாக உங்களுக்கு பண்ணுற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மவுஸ் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மவுஸ் பேட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே டராஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு இப்போ போய் வாங்க முடியாத ஒரு நிலைமையில தான் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். பட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் நல்ல ஒரு பில் குவாலிட்டியில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கேமிங் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பின்னாடி வந்து இதை வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ RGB ஸ்ட்ரிப் இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த RGB ஸ்ட்ரிப் இருக்க மவுஸ் பேடை வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இதை வந்து வாங்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், கட்டாயம் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கு, எந்த ஒரு குறையுமே சொல்ற அளவில் இல்லை. இதை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுலையும் ரொம்ப சாஃப்டா நல்லாவே இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து அதாவது இது எங்கேயுமே மூவ் ஆகுதுல, நல்லா நம்ம போட்டா அப்படியே ஸ்ட்ரிப்பா நல்லா அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகுறதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதாவது டேபிளில் போட்டால் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்கு. ரொம்பவுமே நல்ல ஒரு மவுஸ் பேட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மவுஸ் பேட் பர்ச்சேஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.